வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மோதும் போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11-இல் 3 முக்கிய மாற்றம். தல தோனி எடுத்த அதிரடி முடிவு. அதாவது சிஎஸ்கே அணியானது கடைசியாக ஆடிய போட்டியில் லக்னோ சூப்பர்ஸ் அணியிடம் தோல்வியை அடைந்து உள்ளது. இந்த தோல்விக்கு காரணமே சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் மோசமான கேப்டன்சி தான் காரணம் என்று ரசிகர்கள் பலரும் கூறி வரார்கள். இதனை முன்னாள் சிஎஸ்கே வீரர் அம்பத்தி ராயுடு பேசியதாக சமூக வலைதளங்களில் மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி ஹிந்தி வர்ணனையாளர் நவ்ஜோத் சிங் சித்து ஆகியோர் சிஎஸ்கே வெற்றிகளுக்கு தோனிதான் காரணம் என்று கூறுகிறோம். அப்படி என்றால் சிஎஸ்கே அணியின் தோல்விகளுக்கு தோனிதான் காரணம் என்று காட்டமாக பேசியிருந்தார். சிலர் சித்து கூறிய இந்த வார்த்தைகளை அம்பத்தி ராயுடு கூறியது போல மாற்றி சமூக ஊடகங்களில் தவறாக செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இதற்கு தற்போது அம்பத்தி ராயுடு அவர்கள் தனது விளக்கத்தையும் கூறியிருக்காரு. அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த போட்டியின் போது நான் வர்ணனை செய்யவே இல்லை என்று கூறியிருக்காரு. அப்போது தனது பண்ணையில் மாம்பழம் பறித்து கொண்டு இருந்ததாகவும் இதுபோன்ற செய்திகளை எழுதும் போது பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் என்று கூறியிருக்கிறார். மேலும் முட்டாள்தனமான இந்த தகவலை பரப்ப வேண்டாம் என்று கோபுடன் பேசியிருக்காரு நம்ம அம்பத்தி ராயுடு. இந்த நிலையில் தான் தற்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக தனது சொந்த மைதானத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக சிஎஸ்கே இந்த சீசனில் ஒரு முறை தோல்வியை தழுவியுள்ள நிலையில் இந்த முறை அதற்கு சிஎஸ்கே பதிலடி கொடுக்கவும் காத்து உள்ளது. இதே போல சிஎஸ்கே பிளேயிங் 11-இல் சில மாற்றங்களையும் செய்ய உள்ளார்கள். அதில் ரஹானே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜெய்க் ரஷீத் அவர்கள் கொண்டு வரப்பட உள்ளார். அதே போல டேரில் மிச்சலுக்கு பதிலாக மிச்சல் சாட்னரும் இம்பாக்ட் வீரராகவும் சார்துல் தாகூருக்கு பதிலாக ராஜவர்தன் அவர்கள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11-இல் ருத்ராஜ், மொயின் அலி, ஜெய்க் ரஷீத், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, மிச்சல் சாட்னர், தல தோனி, தீபக் சஹார், முஸ்தபிர் ரஹ்மான், தூசர் தேஷ்பாண்டே, பத்திரானா ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக ராஜவர்தன் அவர்கள் இடம்பெற உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.